வெல்கம் டு இர்ஃபானாஸ் ஹிந்தி டியூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிச்சயா புக்கில் பார்ட் 17 பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு மெமரி போயம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்ட் 17ல் 3 மெமரி போயம் கொடுத்துருக்காங்க. அந்த 3மே நீங்கள் மெமரி பண்ணணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரேல்காடி. ரேல்காடி அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரெயின் இல்லையா? ஸோ அது என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க 3மே. फर्स्ट वन धुप धुप करती धुआं उड़ाती रेल कहाँ से आती है. ஸோ ட்ரெயின் எப்படி சவுண்டு கொடுத்துட்டு வரும்? துப் துப்புன்னு சவுண்ட் கொடுக்கும் இல்லையா? அதுதான் துப் துப் கர்த்தி துவா உடாத்தி. துவா உடாத்தி அப்படின்னா புகையை அப்படியே பறக்க வச்சுட்டு போகுது. ஓகேவா? ரேல் கஹா சே ஆத்தி ஹே, இந்த ட்ரெயின் எங்கே இருந்து வருது? அகைன் ஒன் டைம், துப் துப் கர்த்தி துவா உடாத்தி ரேல் கஹா சே ஆத்தி ஹே. செகண்ட் போயம் மோர். மோர்னா எல்லாத்துக்கும் தெரியும், பீகாக், ரைட்? ஸோ இப்போ பீகாக் பற்றி தான் இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. ये मोर के सुंदर पंख हैं देखो, पंख में कितने रंग हैं देखो, रंग में कितने ढंग हैं देखो, नाच मनोहर इसका देखो. फर्स्ट लाइन என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ये मोर के सुंदर पंख हैं देखो, இந்த பீகாக்கு எவ்வளோ அழகான ஃபெதர்ஸ் இருக்குது பாருங்கள். पंख में कितने रंग हैं देखो, அந்த ஃபெதர்ஸில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். रंग में कितने ढंग हैं देखो, அந்த கலர்ஸ் எவ்வளோ ஆர்டர்டாக அவங்க பண்ணியிருக்காரு கடவுள் இல்லையா? ஸோ அந்த கலர்ஸ் எவ்வளோ ஆர்டராக இருக்குதுன்னு பாருங்கள். நாச் மனோகர் இஸ்கா தேக்கோ, ஸோ இதோடைய டான்ஸு எவ்வளோ அட்மைரபிளாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ये मोर के सुंदर पंख हैं देखो, पंख में कितने रंग हैं देखो, रंग में कितने ढंग हैं देखो, नाच मनोहर इसका देखो. எப்போவுமே போயம்ஸ் கொஞ்சம் ரைமிங்காக படிச்சிங்கன்னா சீக்கிரமாக மெமரி ஆயிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஊண்ட். ஊண்ட்னா யூ நோ எவ்ரி ஒன், கேமல், ரைட்? இப்போது கேமல் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஊண்ட் சலா பை ஊண்ட் சலா ஹில்தா டுல்தா ஊண்ட் சலா. இவ்வளோ குட்டியாக இருக்குல்ல போயம், ரொம்ப ஈஸி தான், மெமரி பண்ணிக்கோங்க. ஊண்ட் சலா பை ஊண்ட் சலா. ஸோ இந்த கேமலை ரைட் பண்ணுங்க, கேமல் ரைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹில்தா டுல்தா ஊண்ட் சலா. எப்படி இது நடக்கும்? அப்படியே ஆடிட்டு அசைஞ்சிட்டு போகும் இல்லையா? அதுதான் ஹில்தா டுல்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஆடிட்டு அசைஞ்சிட்டே கேமல் ரைட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த 3 போயமும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.